வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். முதலாளி பண்ணை பாகம் 1. அந்த ஊரில் முதலாளி பண்ணைன்னு ஒரு பண்ணை. அந்த பண்ணையோட முதலாளி பேர் மிஸ்டர் ஜோன்ஸ். வழக்கம் போல் மிஸ்டர் ஜோன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிருகங்களை அதோட இடத்துல கட்டி போட்டுட்டு தூங்குறதுக்கு போகிறார். அவரோட அறைக்குள்ளே போய் சரியாக அவர் விளக்க அணைச்ச அதே நேரத்தில் பண்ணைக்குள்ளே ஒரே சலசலப்பு. மிருகங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. மிருகங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு இரவு இங்கே வராமல் நம்ம மதியமாகவே இங்கே வந்திருந்தோன்னா ஏன் விலங்குலாம் கத்திக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மதியத்திலிருந்து விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சு. பெரியவர் இன்னைக்கு பேச போகிறாராம்ப்பா. பெரியவருக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவை பற்றி நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லா மிருகங்களும் பேசிக்கிட்டு இருக்கு. யார் அந்த பெரியவர்? பெரியவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். சில சமயம் தாடி வச்சுருப்பார், சில சமயம் சடமுடி வச்சுருப்பார், சில சமயம் காவியில், சில சமயம் வெள்ளையில், சில சமயம் பச்சையில், சில சமயம் கருப்பில் ஆடை அணிஞ்சிருப்பார். இந்த உலகத்துக்காக தன்னோட வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட உன்னதமான கருத்துக்களை உன்னதமான நோக்கத்தோடு சொல்லிட்டு காணா போயிருப்பார். அவரை இன்னி வரைக்கும் நம்ம மறக்காமல் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த பண்ணைக்கான ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு வயதான பண்ணி. இன்றைக்கி அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு மிருகமும் தூங்கலை. மிருகத்துக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, தூக்கம் வந்தால் தூங்குறது. ஆனால் பெரியவர் பேச போகிறாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு அதுங்க தயாராக இருந்தது. தூரத்தில் ஒரு கொட்டாய் தெரியுது பாருங்க, அந்த மூலையில் ஒரு விளக்கு தொங்குதே, அதுக்கு கீழே ஒரு மணல் திட்டு இருக்குது, அதுக்கு மேலே உட்காந்துருக்காரே அவர் தான் பெரியவர். ஒரு விலங்காக உள்ளே வர ஆரம்பிச்சது. கோழிகள் வந்துருச்சு, நாய்கள் வந்துருச்சு, பன்னி வந்துருச்சு. 2 குதிரை வருது பாருங்க. ஒருத்தியோட பேர் கிளவர், ரொம்ப ரொம்ப நல்லவ. இன்னொருத்தவனோட பேர் பாக்ஸர்னு சொல்லிட்டு பாக்ஸரை பற்றி சொல்லாமல் இந்த கதைக்குள்ளே போனோன்னா